بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أصلي وأسلم على رسولنا المصطفى صلى الله عليه وعلى آله وأصحابه الدرر المرتبى مجتبى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை நாம் பார்த்து வருகிறோம். இதிலே கூறப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக நாம் விளங்கி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே இதுவரைக்கும் 1வது ஆயத்திலிருந்து 274வது ஆயத்து வரைக்கும் பார்த்து முடித்து விட்டோம். மொத்தம் 286 ஆயத்துகள். அதில் 274 வரைக்கும் முடித்து விட்டோம். இப்பொழுது 275வது ஆயத்திலிருந்து 281வது ஆயத்து வரைக்கும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடங்களைத்தான், அதன் வசனங்களின் விளக்கங்களை ஆரம்பமாக இந்த வசனங்களுக்கும் இதற்கு முந்தைய வசனங்களுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதையும், இந்த வசனங்களுக்குள் இருக்கக்கூடிய அகராதி பொருட்களையும், அதற்கு பிறகு இந்த வசனங்களினுடைய தஃப்சீரையும் பார்த்து முடித்துவிட்டு, இந்த வசனங்களில் அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய இலக்கிய பதங்கள், இலக்கிய நயம் என்ன, மிக தெளிவான முறையில், அதுவும் இதிலே தஷ்பீஹ் மக்லூப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூதனமான ஒரு விஷயமும் வருகிறது. பார்த்தவொன்ன பார்க்கறதுக்கு இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, அந்த வார்த்தையே ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا, வியாபாரம் என்பது வட்டியை போன்று என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. வட்டி என்பது வியாபாரத்தை போன்று என்று சொன்னாலும் பரவாயில்லை, வியாபாரம் என்பது வட்டியை போன்று என்று சொல்வது, இது போன்ற வார்த்தைகளில் ஏன் அல்லாஹ் இவ்வாறு பயன்படுத்துகிறான் என்பதை, இலக்கிய நயத்தை, இலக்கியத்தினுடைய அந்த போங்கை தெரிந்தால்தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் குழம்பி தான் கிடப்போம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் நாம் 418 பாடங்களை முடித்துவிட்டு 419வது பாடம் 419 என்ற பாடத்தில் நுழைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? ஏன்னா இங்கே இலக்கிய நயம் சம்பந்தமாகத்தான் நாம் பார்க்க போகிறோம். இலக்கியங்கள் விஷயம் தான் அங்கே பேசப்படுது. அப்போ அந்த இலக்கியத்துடைய ஒரு வகை தான் தஷ்பீஹுல் மக்லூப். தஷ்பீஹுல் மக்லூப் என்று கூறப்படக்கூடிய தஷ்பீஹுல் மக்லூப் சம்பந்தமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது விஷயத்தை தான் பார்க்குறோம். இப்போ தஷ்பீஹுல் மக்லூபுடைய விஷயம்தான் இங்கு இந்த பாடத்தில் பேசப்படுது. இது முதலாக இதுவரைக்கும் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். 275 ஆயத்துகள் நாம் முடித்திருக்கிறோம். இலக்கியத்தினுடைய பல விஷயங்களை பார்த்து வருகிறோம். குறிப்பாக தஷ்பீஹ் சம்பந்தமான தெளிவுகளையும், அதன் ருக்குன்களையும், அதன் வகைகளையும், அதன் நோக்கங்களையும், இவ்வாறு அதனுடைய பல தஷ்பீஹ் முர்சல், தஷ்பீஹ் முஜ்மல், தஷ்பீஹ் முஅக்கத், தஷ்பீஹுல் பலீக், தஷ்பீஹுல் தம்சீலியா, இப்படி தஷ்பீஹ் சம்பந்தமான பல விஷயங்களை படித்து வந்தாலும் தஷ்பீஹுல் மக்லூப் என்ற அந்த வகை இதுவரைக்கும் வரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்திலே நாம் தஷ்பீஹுல் மக்லூப் சம்பந்தமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். தஷ்பீஹ் மக்லூப் சம்பந்தமான விஷயம்தான் இங்கே பேசப்படுது. இதுவரை வராமல் இருக்கிறதுனால இந்த தஷ்பீஹுல் மக்லூபை பற்றி கொஞ்சம் விளக்கமாகத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த தஷ்பீஹ் மக்லூப் என்பதே ஒரு நூதனமான ஒரு போங்காக இருக்கிறது. நாம் பாடத்தில் விளக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி முன்பின் உள்ள விஷயங்களை கொண்டும் நாம் தெளிவாக விளக்கி காண்பிப்போம். அப்போ இந்த தஷ்பீஹ் மக்லூப்னா என்ன? மக்லூப்னா கலப யக்லூப், புரட்டி போடுதல் என்று சொல்ல மக்லூப். அப்போ தஷ்பீஹ் புரட்டி போடப்பட்ட மக்லூப். அப்போ இந்த தஷ்பீஹை பற்றி இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது சம்பந்தமான பாடம் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ தஷ்பீஹுல் மக்லூப்ல என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் எப்படி அதை பயன்படுத்துவது, அல்லாஹ் எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றான் என்ற விஷயங்களை எல்லாம்
நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதனால தஷ்பீஹ் மக்லூபுங்கிறது என்ன நமக்கு முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. பாருங்க, அது சம்பந்தமா பார்க்குறப்ப தஷ்பீஹில் பல வகை வந்திருக்கு. தஷ்பீஹ் தம்சீலியா வந்திருக்கு. அது மாதிரி தஷ்பீஹில் முர்சல் என்பதெல்லாம் தனி, முர்சல் முஅக்கத் இதெல்லாம் ஒரு வகையாக இருந்தாலும் தஷ்பீஹ் தஸ்ரீஹ் தஷ்பீஹுடைய வகையில் வரும்போது தஷ்பீஹில் தம்சீல் என்று வருது. தஷ்பீஹ் தம்சீல் உதாரணங்களுடைய விஷயம். அதே மாதிரி தஷ்பீஹில் லிம்னி என்று வரும். தஷ்பீஹ் லிம்னி என்ற பாடம் வந்துச்சு. அது மாதிரி அகதால் தஷ்பீ, இந்த மாதிரி தஷ்பீஹுடைய விஷயத்தில் தஷ்பீஹுல் மக்லூப் என்பது நம்ம இங்கே வந்திருக்கு. முதல்ல இங்கே தான் தஷ்பீஹுல் மக்லூபுங்கிற பாடம் வந்திருக்குது. அதனால் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்த ஆயத்துகளோடு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அது இன்ஷா அல்லாஹ் வாங்க பாடத்திற்குள்ளே போவோம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து தஷ்பீஹ் மக்லூப் சம்பந்தமான விஷயங்களை புரிந்து கொள்வோம். வாருங்கள் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் 274 ஆயத்துகள் முடிவுற்றுவிட்டது. அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் என்று ஆரம்பமாகும் 275வது ஆயத்திலிருந்து சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுத்லமூன் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுத்லமூன் என்று சொல்லப்படும் 281வது ஆயத் வரைக்கும் உள்ள விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது 418வது பாடம், 418 418வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தலைப்பு என்பது நாம, ஹெட்டிங்ஸ் என்பது நாம கொடுப்பதல்ல. பொதுவாக மெயின் ஹெட்டிங்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாடத்திலையும் முக்கிய ஹெட்டிங், அந்த மெயின் ஹெட்டிங்ஸ் இருக்குது. கிதாபுடைய ஆசிரியர் என்ன தலைப்பை வைத்திருக்கிறாரோ அதே தலைப்பின் கீழ் தான் நாம் சப் ஹெட்டிங்ஸ் கொண்டுரும். உதாரணமாக முனாசபத் என்று வைத்துக் கொண்டால் அந்த முனாசபத் தான் அதனுடைய சப் ஹெட், அதாவது மெயின் ஹெட்டிங்காக இருக்கும். லொகத் என்று சொன்னால் லொகல் தான் அசல் ஹெட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி தஃப்சீர், அதே போல் பலாகா, அதே போல் ஃபவாயித், இவைகள் அனைத்தும் தான் ஒவ்வொரு பாடத்தினுடைய மெயின் ஹெட்டிங்ஸ். அதுக்கு கீழே வரக்கூடிய சப் ஹெட்டிங்ஸ் என்பது நம்ம கொடுக்கிறது. அது எப்படி கொடுப்போம் என்பதை சொல்லும் பொழுது அந்த ஆயத்துகளுக்கு சம்பந்தமான அல்லது அந்த விளக்கங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங்ஸ் நம்ம கொடுப்போம். அது விஷயத்த பேசும்போது மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த பாடத்துக்கு நம்ம கொடுத்திருக்க தலைப்பு என்ன? மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்னா வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றோம். அப்ப எல்லாரும் பயப்பட வேண்டிய நாள் ஒரு நாள். ஏன்னா அல்லாஹ் பல இடங்களை சொல்லலாம். என்ன ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். ஹசிப்தும், நீங்கள் நினைத்து கொண்டீர்களா, அன்னக்கும் ஹலக்னா, அதாவது ஹசிப்தும், நம்ம உங்களை வீணா படைச்சோம், நம்ம உங்களை ஹலக்னாக்கும் அபஸா, வீணுக்காக விளையாட்டிற்காக நாம் படைத்தோம் என்பதாக நினைத்து கொண்டீர்களா, வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நம்மின் பக்கம் திருப்பப்பட மாட்டீர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா. அப்ப திருப்பப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பப்படுவீங்கிறது உறுதியான ஒரு விஷயம். திருப்பப்படுவீர்கள் என்று சொல்லும் போது ஒரு பயம் ஏற்படும், ஒரு அச்சம் ஏற்படும். அதைத்தான் அங்க சொல்றாங்க. அன்னக்கும் இல்லைனா லா துர்ஜஊன், நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, திருப்பப்பட மாட்டீர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப திருப்பப்படுதல்ங்கிறதே ஒரு எச்சரிக்கைக்குரிய வார்த்தை. நீங்க என் பக்கம் திருப்பப்படுவீர்கள் என்பதே ஒரு எச்சரிக்கைக்குரிய வார்த்தை. ஏன்னா அதுதான் மனிதன் நல்ல மனிதன் பக்கம் தூண்டவும் செய்யும்,
தீமையை விட்டு விலக்கும் செய்யும், வீணான காரியங்கள் ஈடுபடுவதை விட்டும் பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நம்ம பக்ராவுடைய சூறாலே சில இடங்கள்ல வரும்போது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். அல்லாஹ்வை அஞ்சுவதற்கே தவிர தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தருவது என்பது கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லிட்டு, அல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன் அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அப்ப அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் யظுன், அதாவது அவங்க மனசில் நினைப்பாங்க, அல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், அவங்களோட ரப்பை சந்திக்க வேண்டிய நாள் இருக்கிறது, ரப்பை சந்திக்க வேண்டுமே என்ற அச்சம் இருக்கும் அவங்கள்ட்ட. அன்னஹும் யظுன்னூன அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் அன்னஹும் இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே திருப்புங்கிற பயம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? அன்னஹும், அதாவது யார் காலல்லதீன யظுன்னூன அன்னஹும் முலாக்குல்லா, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய நாள் வருமே என்று அஞ்சக்கூடியவர்கள் அந்த தாலூத் படையோடு சேர்ந்து நினைச்சாங்க, ஜாலூத்துக்கு எதிராக போர் செய்தார்கள், தைரியத்தை வரவழைத்துக் கொண்டார்கள். அப்போ யகூமுன் நாசு அமாம ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ரப்புல் ஆலமீன் முன்னாடி நிற்கக்கூடிய நாள், அவன் பக்கம் திருப்பப்படக்கூடிய நாள் இருக்கிறதே, அஞ்ச வேண்டிய நாள். அதைத்தான் அல்லாஹ் மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னோட சொல்லும்போது அந்திர் பிஹில்லதீன யஹாஃபூன, நீங்க யாருக்கு எச்சரிக்கை செய்யுங்க? யார் மறுமையை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். ஏன் மறுமையை பயப்படக்கூடியவங்க எச்சரிக்கை செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஏற்கனவே மறுமையுடைய பயம் இருக்கிறது. அதனுடன் சேர்த்து நீங்க அவங்களுக்கு எச்சரிக்கை செய்தால் அதை உணர்ந்து கொள்வார்கள், எதை தவிர வேண்டுமோ தவிர்ந்து கொள்வார்கள். அதோடு நீங்கள் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டினால் அவர்கள் அந்த ஆர்வம் அவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்? உள்ளத்தில் அவர்களுக்கு தேட்டம் இருக்கிறது. தேட்டத்தோடு நம்ம இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இன்னும் அவர்களுக்கு அது விஷயத்துல உந்துதல் ஏற்படும். யாருக்கு உள்ளத்துல மாற்றம் ஏற்படும் என்றால், யார் மறுமையை அஞ்சு கொள்றாங்களோ, அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்குதோ, அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்கிறதோ, அல்லாஹ்வின் முன் நிற்க வேண்டிய நாள் வறுமை என்று எவர்கள் அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் இது போன்ற விஷயங்களை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொள்கிறான். இந்த அடிப்படையில் தான் இந்த ஆயத்தும் அதே நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் இதன் விளக்கத்தை நாம் காண்போம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சரியான விளக்கத்தையும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் தருவான். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. நீங்கள் சதகா செய்து விட்டால், அவரை அப்படியே விட்டு விட்டால் உங்களுக்கு நலவாக இருக்கும். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நலவை விளைவிக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மேற்சொல்ல விஷயங்களிலிருந்து வட்டி சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். இறுதியாக இதற்கு முன்பாக பார்க்கப்பட்ட ஆயத்தினுடைய விஷயங்களை பார்த்தால், நீங்கள் கடன் பட்டவர்களுக்கு, கடன் உங்களுக்கு தர வேண்டியவர்கள் சிரமத்தில் இருந்தால், சிக்கலில் இருந்தால் அவருக்கு என்ன செய்யுங்க? கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ்களை பார்த்து வந்தோம். அதன் அடிப்படையில் அந்த ஹதீஸ்கள் சொல்லப்பட்டது எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் அதுல முழுமையா இருந்தாங்க. சஹாபாக்கள் அதுல தெளிவா இருந்தாங்க. அந்த விஷயங்கள்ல கொடுக்கக்கூடியவரும் கடனை வாங்கியவரும் உண்மையான கஷ்டத்தில் இருந்தாருன்னா உண்மையான கஷ்டத்தில் இருக்கிறது சொல்லக்கூட வெட்கப்பட்டாங்க. ஆனா சஹாபாக்கள் அதை என்ன செஞ்சாங்க? மன்னிச்சு விடக்கூடியவங்களா இருந்தாங்க. ஏன்னா சிறந்தவங்க, உயர்ந்தவங்க. அதுதான் இங்க சொல்லப்படுது. மேல அப்போ அவங்க மன்னிச்சு விட்டாங்க, தவணை கொடுத்தாங்க, அவகாசம் கொடுத்தாங்க. ஐ இன் தஜாவஸ்தும் அம்மா லக்கும் இந்த அவரிடத்துல உங்களுக்கு தர வேண்டியதை நீங்க விட்டு விட்டால், மன்னித்து விட்டு விட்டால், பஹு அக்ரம் அஃபல், அது மிக சங்கையானதாக, மிகச் சிறந்ததாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சஹாபி விஷயத்துல வருது. அதுல வலீத் சாபித் சொல்றாங்க, நானும் என் தந்தையும் ஒரு இடத்துல ஒரு அன்சாரிகளுடைய ஒரு கூட்டத்துக்கு அன்சாரியிலிருந்து ஒரு மனிதரை தேடி சென்று போய் கொண்டிருந்தோம். அதாவது அவங்க என்னது கடன் தர வேண்டியது இருந்துச்சு.
சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் வந்து அதான் இல்மை தேடிக்கொண்டு நானும் என்னுடைய தந்தையும் போய்கொண்டிருந்தேன். ஏன்னா அந்த இல்மை அளிக்கப்படக்கூடாது, அன்சாரிகள் அழிவதற்கு முன்பாக இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கூட்டத்தார்கள் இல்லாமல் போயிடக்கூடாது, அதுக்காக வேண்டி போனோம். போகும்போது வழியில ஒரு வாலிபரை சந்திக்கிறோம். அந்த வாலிபர் வந்து அபுல் யூசுப் என்ப சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தோழரான அபுல் யூசுரை சந்தித்தோம். அவர் கூட ஒரு குலாம், ஒரு சிறுவன் இருந்தார், அடிமை. அவங்கள்ட்ட ஒரு ஒரு நோட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. அப்போ அபுல் யூசுப் மேல ஒரு போர்வை, ஒரு ஆடை, அதே மாதிரி அவர் மேலே இதே மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் என்னுடைய தந்தை கேட்டாரு, என் சிறிய தந்தையே, நான் உங்களுடைய முகத்துல ஒரு கோபத்தினுடைய ஒரு அனலை பார்க்கின்றேனே, ஒரு வருத்தம் போன்ற ஒரு விஷயத்த பார்க்குறேன்னு சொன்னவங்க, ஆமா, எனக்கு இந்த ஒரு மனிதர் கடன் தர வேண்டியது இருந்துச்சு. அவர் வந்து எனக்கு கடன் தர வேண்டியது இருந்துச்சு. நான் அவருடைய வீட்டுக்கு வந்தேன், சலாம் சொன்னேன். சலாம் சொல்லிட்டு இருக்காரான்னு கேட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க, வெளியே போயிட்டாரு, வெளியே போயிட்டாருன்னு சொன்னாங்க. இப்போ அவருடைய மகன் ஜஃபர்னு ஒரு சிறுவர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டால் அவன் தந்தை எங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, அந்த பையன் சொன்னாரு, உங்க சத்தத்தை கேட்டவன அவர் என்ன செஞ்சுட்டாரு, அதாவது போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு, அதாவது ஒளியக்கூடாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு என்பதாக சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படி சொல்லுவாங்க, சொல்றாங்க, நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி. உடனே அவர் வெளியே வந்தார். வந்தவன் நான் கேட்டேன், உன்னுடைய என்னை பார்த்து இந்த அளவுக்கு நீ பயந்து போய் ஒளியறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டேன். இப்போ சொன்னாரு, எல்லாமே சத்தியமாக நான் உன்கிட்ட தரேன்னு சொல்லிட்டு போறேன், நான் பொய் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி நான் எதை பயப்படுறேன்னா சொல்லிட்டு பார்க்கறதுக்கு மாறு செய்ய விரும்பலை. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வந்து நபியுடைய தோழராக இருக்கீங்க, நீங்கள் நபியுடைய தோழராக இருக்கிறீங்க, அதனால நான் உங்கள்கிட்ட தர்றேன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்றதுக்கு எனக்கு மனம் வரவில்லை என்பதாக சொல்கிறார். உடனே நான் கேட்டேன், உண்மையிலே நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, உண்மையிலே நீங்கள் சிரமத்தில் இருக்கிறீர்களா என்பதாக நான் அவரிடம் கேட்டேன். அல்லாஹ்வே சத்தியமா நான் சிரமத்துல தான் இருக்கிறேன், என்ற எதுவுமே இல்லை என்பதாக சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, நான் என்ன செஞ்சேன், அந்த சஹீஃபத் நோட்டில் எழுதி வச்சிருந்ததை எடுத்துட்டு என் கையால் எடுத்து அழிச்சிட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நீ வந்து ஏதாவது உனக்கு கிடைச்சதுன்னா, நிறைவேற்றுற அளவுக்கு வசதி பெற்றுன்னா வந்து என் கடனை அடைச்சு, இல்லைன்னு சொன்னால் அது உனக்கு ஹலால்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த சஹாபி அபுல் யூசுப் சொல்றாங்க, இந்த இரு கண்களை கொண்டு நான் பார்த்தேன், என்னுடைய காதுகள் கேட்டதை நான் இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது, இந்த காதுகள் கேட்டது, என்னுடைய கண்ணால் பார்த்தது, என் உள்ளத்தில் நான் மனனம் செய்திருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னாங்க, மன் நந்தர முஅஸிரன் அவ் வதா அன்ஹு அதல்லஹு அல்லாஹு ஃபீ ظில்லிஹி, யார் ஒரு கடனாளியை கஷ்டப்படக்கூடியவனுக்கு இலகுவை ஏற்படுத்துகிறாரோ, இன்னும் மறுமையுடைய நிழலில் இடம் கொடுக்கிறாரோ, அவருக்கு நான் என்ன செய்கிறேன், மறுமையில என்னுடைய அரசியல் நிழலில் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தாலா புரிய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபிக்கு சொல்லி காண்பித்தார்கள். இப்போ இது அந்த சஹாபி ஹஸரத் அபுல் யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை சொல்றாங்க. அதனால யார் அப்படி செய்றீங்களோ அவங்க அக்ரம் அஃதல், சங்கைக்குரியவங்களா ஆயிடுறீங்க, அதாவது ரொம்ப கண்ணியமானவங்களா ஆயிடுறீங்க அப்படிங்கிறது இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றோம். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால், அப்போ அதில் இருக்கக்கூடிய சங்கை என்ன, அதில் இருக்கக்கூடிய உயிர் என்பதை நீங்க அறியணும். மாஃபீஹி மினல் திக்ரில் ஜமீல், அதாவது அதில் உள்ள அழகான சில விஷயங்கள், அதில் உள்ள புகழான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா அவ்வாறு நீங்க டைம் கொடுக்க யோசிக்க மாட்டீங்க, உடனே செஞ்சுடுங்க, டைம் கொடுத்துருவீங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இந்த திக்ருல் ஜமீல்னா அதாவது அசலான திக்ருடைய விஷயம் இருக்கு, அதாவது அழகான விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க இதற்கு டைம் கொடுப்பீங்க என்பதாக இந்த அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஆயத்தின் விளக்கத்தை சொல்றாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ்,
அந்த கியாமத் நாளை மறுமையை பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், இதிலே அல்லாஹின் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்களே, அந்த நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், பின்பு ஒவ்வொரு ஆன்மாவும் முழுமையாக ஒப்படைக்கப்படும். மா கஸபத், எதை அது சம்பாதித்ததோ அந்த விஷயங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக அவர்களுக்கு நிறைவேற்றப்படும். வஹும் லா யுலமூன், அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹு தஆலா வட்டியினுடைய விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு ஒரு அழகானது ஒரு உபதேசத்தை, ஒரு எச்சரிக்கை ஊட்டக்கூடிய ஒரு உபதேசத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அந்த அடியார்களுக்கு இந்த உலகத்துடைய அழிவு, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இல்லை அழிந்து போகக்கூடியது என்பதாகவும், மறுமை என்பது கண்டிப்பாக வரக்கூடியது, அதில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படுவீர்கள் என்பதையும் தெளிவான முறையில் அதில் உங்களுக்கு கேள்வி கணக்குகள், ஒவ்வொரு அமலுக்கும் கேள்வி கணக்குகள் நடைபெறும். நீங்கள் சம்பாதித்ததற்கு நலவோ தீமையோ அனைத்தும் மைய அமல் இஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா, மைய அமல் இஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, யார் நலவான விஷயங்களிலிருந்து அமல் செய்திருந்தாலும் கடுகளவேனும் அதையும் கண்டுகொள்வார்கள், அதேபோல் தீமையில் கடுகளவேனும் அதையும் பார்த்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹுடைய வசனத்திற்கு ஏற்ப நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் பக்கம் எல்லா விஷயமும் திருப்பப்படும். அங்கு உங்களிடம் கேள்வி கேட்கப்படும். அதற்குரிய நலவு தீமை அனைத்துக்கும் உரிய பகரம் கொடுக்கப்படும் என்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லும். இது ஒரு உபதேசமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம். குர்ஆன்ல இறங்கின ஆயத்துகள்ல கடைசியாக இறங்கினது வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுலமூன் என்ற ஆயத்தை இறங்குச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு 9 இரவுகள் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு திங்கட்கிழமை வஃபாத்தா ரபீல் அவ்வளுடைய 2 இரவுகள் கழிந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுறாங்க. இது குர்ஆன்ல இறங்கின கடைசி ஆயத்தாக இருக்கு. இந்த ஆயத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த ஆயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன வச்சுக்கோன்னா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா இதுல பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்றான். அங்க பார்த்தோம், இக்குல் ஜமீல் உல் அஜ்ருல் அஸீம் மேல உள்ளதோட அப்போ அதில் சொல்லப்படக்கூடிய இதாத்தா நீ அந்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல சொல்லப்படக்கூடிய திக்ரே ஜமீல், அதாவது அழகான சுப செய்திகள், இன்னும் உயர்ந்த கூலிகள், இதற்கு அல்லாஹ் என்ன வச்சிருக்காங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு என்ன செய்வீங்க, நீங்க அதுக்கு அதில் ஆர்வப்படுவீர்கள். அதை கொடுப்பதற்கு, அந்த தவணையை வழங்குவதற்கு நீங்கள் ஆர்வப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீன் கொஞ்சம் காலமும் அதுக்கு பிறகு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சும்மா ஹதர தஆலா இபாதஹு, அல்லாஹ் பின்பு தன் அடியார்களை எச்சரிக்கிறான். மின் தாலிக்கில் யௌமிர் ரஹீம், அதிபயங்கரமான அந்த பயமுறுத்தாக்கக்கூடிய இந்த நாளை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லதி லா யன்ஃபஉ ஃபீஹி, அங்கு எந்த பயனும் கொடுக்காது, இல்லல் அமலு ஸாலிஹ், நல்லமல்களை தவிர அங்கு எந்தவித அமலும் பயன் தராதே, அப்படிப்பட்ட நாளை அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஃபகால சொல்கிறான், வத்தகு யௌமன், ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அதிலே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படுவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அந்த நாளிலே ஒவ்வொரு ஆன்மாவும் தான் சம்பாதிக்கக்கூடிய கூலியை முழுமையாக பெற்றுக்கொள்ளும். வஹும் லா யுலமூன், அங்கு யாரும் எந்த விதத்திலும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அதாவது இஹ்தரு, எச்சரிக்கையாக இருங்கள். யௌமன், ஒரு நாளுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். சதுர்ஜஊன ஃபீஹி இலா ரப்பிக்கும், நீங்கள் விரைவில் திருப்பப்படுவீர்கள். ஃபீஹி, அந்த நாளிலே, இலா ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் பக்கம் விரைவாக நீங்கள் திருப்பப்படக்கூடிய அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் ஹிசாபஹா, பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் அதனுடைய கணக்கை அங்கு முழுமையாக ஒப்படைக்கப்படும். அன்தும் லா துலமூன், நீங்கள் அங்கு எந்தவித அநீதியும் இழைக்கப்பட மாட்டீர்கள். அநீதி இழைக்கப்படாது, ஆனால் அங்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்லணும். இந்த இடத்துல எல்லாருமே அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டிய நிலை இருக்குது. ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படுவீங்க. நலவு தீமை எல்லாத்துக்குரிய கூலி, எல்லாத்துக்குரிய சன்மானமாக இருந்தால் சன்மானம், அங்கு தண்டனையாக இருந்தால் தண்டனை, இரண்டும் கொடுக்கப்படும். தண்டனையாக இருந்தால் தண்டனையும் கொடுக்கப்படும், சன்மானமாக இருந்தால் சன்மானம் வழங்கப்படும். அப்ப அந்த நாள்ல யாரும் எந்தவித அநீதியும் இழைக்கப்பட மாட்டாங்க. இதுல கடுமையான ஒரு எச்சரிக்கையா தான் சொல்லணும். இன்னொரு மிரட்டல், கடுமையான மிரட்டல். இப்னு அப்பாஸ் தான் சொல்லணும், இதான் கடைசி ஆயிடுச்சு.
இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்கள் 280வது ஆயத்தில் 280க்கு பிறகு வைக்க சொல்லி என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 இரவுகள் வந்து 21 நாட்கள், சரியான கருத்துன்னா 21 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு பிறகு வாழ்ந்தார்கள். இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு நபியவர்கள் வெறும் 21 நாட்கள் தான் வாழ்றாங்க. அதுக்கு ரபீல் அவருடைய 2 நாட்கள் கலைந்ததுக்கு பிறகு இஸ்லாம் திங்கட்கிழமை வஃபாத் ஆகிறாங்க. இதான் கடைசி ஆகும். அதாவது விக்டோரிய ஆயத்தான் குரான்ல இறங்கிய கடைசி ஆயத்தாக இருக்கு. இது சம்பந்தமான தொடர் பத்தப்பு யோமன்கிற இந்த ஆயத்து. அப்படிங்க அந்த நாளை பயந்து கொள்ளும்படியாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இந்த நாளுடைய விஷயத்துல எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பல இடத்துல கூறும்போது யா இவனை நாமனுக்குள்ளாக பல் தந்தூர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை நாளுக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசியுங்கள். நாளைனா மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள், எதை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கேட்கின்றார். தயாரிச்சிருந்தால் அதை சொல்லுங்க என்பதாக. இப்போ ஏன்னு சொன்னா மறுமைக்குரிய தயாரிப்பு ரொம்ப அவசியமானதாக இருக்கு. அதாவது அலி ரலியல்லாஹு போன்ற பெரிய பெரிய சஹாபிகள் சூஃபிசத்துல உயரத்தில் அடைஞ்சவங்க, இல்மு ரீதியாக வெறும் உச்சத்தை அடைந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இல்லத்து ஸாத் உபாது சஃபர், சஃபர் தூரமான சஃபரா இருக்கு, மறுமையுடைய சஃபர் தூரமானதா இருக்கு, ஆனா அதற்கு தயாரிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லத்து ஸாத்னா ரொம்ப கடுமை குறைவான தயாரிப்பு, கட்டுச்சாதம் தான் இருக்கிறது. ஆனால் சஃபரோ மறுமையுடைய சஃபரோ மிக நீண்ட நெடிய சஃபராக இருக்கிறது. அப்போ இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா மறுமையுடைய எச்சரிக்கை செய்யலாம், எடுத்து சொல்றான். மறுமைக்குரிய தயாரிப்பை நீங்கள் செய்யுங்கள், மறுமைக்குரிய ஏற்பாடை செய்யுங்க. وقد ختمت هذه الآية الكريمة بهذه الآية جامعة المانية. وقد ختمت முடிந்து விட்டது ஹாதியில் ஆயாத்தில் கரீமா, இந்த சங்கையான ஆயத்துகள் எல்லாம் முடிகிறது. ஹாதியில் ஆயத்து, இந்த ஆயத்தை கொண்டு அல் ஜாமியாச்சு மானியாச்சு, அது தடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஒட்டுமொத்த ஆயத்து, ஒரு கூட்டான ஒரு ஆயத்து. இல்லத்தி எப்படிப்பட்டதுன்னா கானத் ஆஹிருமா நசல் இல்லை குரான், குரானிலிருந்து எந்த ஒன்று கடைசியாக இறங்கியதோ அந்த ஆயத்தாக இருக்கு. அப்படி நுசூலிஹா, இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு இன்கத் அல் வஹ்யு, வஹி நின்றுவிட்டது. வத்தக்கு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுலமூன். இந்த ஆயத்து இறங்கியதோடு நுசூலிஹா இன்கத் அல் வஹ்யு, வஹியானது நின்றுவிட்டது, அதோட வஹி இறங்குறது நின்றுச்சு. ஃபீஹா, இந்த ஆயத்துல தذكிருல் இபாத், அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்கிறான். இது ஆலிக்கல் யௌமில் அஸீப் அஷ்ஷதீத், கடுமையான, அஸீப்னா மிக வறண்ட ஒரு பயமிக்க, அதாவது கடும், அதாவது வெறித்தனமான இந்த நாளினுடைய அந்த விஷயங்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கட்டளையிடுகிறான். காலபுன கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஆதியில் ஆயத்து, இந்த ஆயத் ஆஹிருமா நஸல மினல் குர்ஆனில் அஸீம், குர்ஆனில் அஸீமில் இறங்கிய கடைசி ஆயத்தாக இருக்கு. கடைசி இறங்கின ஆயத் இதுவாகத்தான் இருக்குது. வகத் ஆஷல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத் இறங்கினதுக்கு பிறகு காத நுசூலிஹா, இது இறங்கி இந்த ஆயத் இறங்கினதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஆ லயாலின், இஸ்ஆ லயாலின்னு ஒரு 9 இரவுகள், இஸ்லாஸ்லாம 9 இரவுகள் வாழ்ந்தார்கள் இந்த பூமியில. இஸ்லாஸ்லாம இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு 9 இரவுகள் வாழ்ந்தாங்க. வேண்டிய வாழ்க்கை இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பிறகு 9 இரவுகள் இந்த பூமியில வாழ்றாங்க. அதோட நபிசுல்லாஸ்லமுடைய வஃபாத் வருது ரபீஉல் 2, இவருடைய 2வது நாள் நபியினுடைய வஃபாத் வருது திங்கட்கிழமை, யௌமுல் இஸ்னின் சொல்லுவாங்க. திங்கட்கிழமை தான் நபிசுல்லாஸ்லாம் வஃபாத் ஆகிறாங்க. இப்போ கடைசியாக இறங்கினது இந்த ஆயத் தான். ஜிப்ரீல் இஸ்லாம் இது எப்போ வைங்க 281 வைங்கன்னு சொன்னாங்க. இது 281வது ஆயத் தான். அதாவது 280க்கு பின்னாடி இந்த ஆயத்தை வையுங்கள் என்பதாக ஜிப்ரீல் இஸ்லாம் கட்டளையிட்டாங்க. 280க்கு பிறகு இந்த ஆயத்தை வைங்கன்னு சொல்லி. இந்த ஆயத்துல பல படிப்பினைகள் நமக்கு இருக்கு, பல படிப்பினைகள் இதுல சொல்லப்படுது. என்ன படிப்பினைகள்னா, அல்லாஹ் தஆலா வந்து இந்த ஆயத்தின் மூலமாக பாவங்கள்ல பெரிய பாவம்,
மேல சொல்ல இருந்த ஆயத்துகள் இது வரைக்கும் படித்த ஆயத்துகளிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டால் பாவங்களில் பெரிய பாவம்னு சொன்னால் இப்ப வட்டியை சாப்பிடும். அதாவது அல்லாஹுத்தாலா அதுல போருக்கு அறிவிப்பு செய்யும். ஏன்னா அல்லாஹோட சண்டை போடுறதா இருக்கிறதே பெரும் செய்யப்படக்கூடிய தவறிலே பெரிய தவறு. அதை கொண்டு அல்லாஹ் அறிவிப்பு செய்வான்னு சொல்லி சொன்னா பாவங்களில் பெரிய பாவம் வட்டியை சாப்பிடுறதாக இருக்கும். போரை கொண்டு அல்லாஹ் அறிவிப்பு செய்யறான், உலகத்தை அழிச்சிடுவேன்னு சொல்லி சொல்றான். மறுமையில் அவன் இக்கி பிடிச்சவன் போல பாதை மாதிரி சென்று கொண்டு இருப்பான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஷரியத்துடைய சட்டங்களை மாமலாத்துடைய விஷயத்துல கொடுக்கல் வாங்குற விஷயத்துல ரொம்ப சரியான முறை கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அதுல கொஞ்சம் முன்னப்பின்ன ஆச்சுன்னு சொன்னா பறக்கத்து போயிடும். அதே மாதிரி அதில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் நின்று போயிடும். பறக்கத்தும் போயிடும், முன்னேற்றம் நின்றும். மூணாவது விஷயம், ஏழ்மையின் மீது பொறுமையாக இருக்கணும். ஏழ்மை ஏற்பட்டா ஏழ்மையுடையவனும் பொறுமையா இருக்கணும், ஏழ்மையற்ற கடன் கொடுத்துருக்க வாங்குறதுக்கு அலைகிறவனும் பொறுமையாக இருக்கணும். அப்ப அதை விட்டு இது கொஞ்சம் இலவுபடுத்துறது. அவனுக்கு வந்து சதக்காவா கொடுக்கலாம். சில கடனுடைய விஷயத்துல அல்லது சில விஷயங்கள் முழுமையாகவோ அல்லது கொஞ்சமாகவோ அவனுக்கு என்னது கடனுடைய அடிப்படையில கொடுக்கலாம். சதக்காவுடைய அடிப்படையில் கொடுத்துன்னு சொன்னா அவனுக்கு அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், அவனுடைய லைஃபுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப அதுதான் அங்க சொல்றாங்க. அப்போ அந்த விசலதாஸ் இந்த ஆயத்தை இறங்கினைக்கு பிறகு விசா லயாலின் 9 இரவுகள் காண்பார் என்பதாக சொல்லப்படுது. 9, 21, 7 இப்படி பல கவுளு வந்தாலும் இங்கு கிதாபுடைய ஆசிரியர் 9 இரவுகள் என்பதாக சொல்கிறார்கள். சும்மா இந்தக்கலை ரஃபியத்தில் ஆலா, ரஃபீக் ஆலா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் போய் சென்றடைகிறான். அல்லாஹ் ரஃபீக் ஆலா அல்லாஹ்வுடைய பார்கா, அல்லாஹ்விடம் போய் சென்றடைகிறார்கள். இந்த ஆயத்தை இறங்குகிறது. அப்ப இந்த ஆயத்தை மிகவும் எச்சரிக்கைக்குரிய ஆயத்தாக இருக்குது. கடைசி ஆயத்தை அவளை இறக்கியிருக்கான். கடைசி ஆயத்தை, அதாவது நீங்க இந்த உலகத்திற்கு முடியும் போது என்ன நிலை ஏற்படும், உலகத்தின் முடிவு கடைசிங்கிற மாதிரி இதுவும் கடைசி. இதை கொண்டு என்னது உலகம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு என்னது நீங்க மறுமையை தான் சந்திக்க வேண்டி வரும். அதனால இங்கு வாழ்ற காலகட்டத்திலேயே இந்த வாழ்க்கையிலேயே உங்களுக்குரிய தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். மறுமைக்குரிய அச்சத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா மௌத்தாயிட்டீங்கன்னு எல்லா விஷயங்களும் இருக்குது, அமல் செய்ய முடியாமல் போய் இந்த 3 விஷயத்த அதுக்கப்புறம் எந்த அமலும் செய்ய முடியாது. மனிதனால எந்த அமலும் செய்ய முடியாது, எல்லா அமலும் தடைபட்டு போயிடும். அப்போ 3 விஷயங்கள செய்ய முடியாது. ஜாரியா ஒன்றும், அதே மாதிரி பயன் தரக்கூடிய கல்வி, மார்க்க கல்வி சொல்றது, அதே போல அதாவது கற்றுக் கொடுக்க சாலியான குழந்தை, இந்த 3 தான் அது பாக்கியாக இருக்கும். மற்ற எல்லா அமலும் அழிஞ்சிடும். அப்போ அதனால இந்த நாளுடைய தயாரிப்பை இந்த உலகத்துல வாழ்ற காலத்திலேயே செய்து கொள்ளுங்கள். மௌத்துக்கு பின்னாடி செய்யலாம் அல்லது மௌத்து நெருங்கட்டு வரும்போது செய்யலாம்னு சொல்லி இந்த பொடுபோக்காகவோ அசட்டுத்தனமாகவோ இருந்துவிடக் கூடாது என்ற விஷயத்தை சொல்லி அவர் அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லுகிறார். எனவே இந்த மேற்சொல்ல ஆயத்துகள் இருந்து வந்த விஷயங்கள், வட்டியினுடைய விஷயங்கள், வட்டியை விட்டு தவிரக்கூடிய ஏவல்கள், வட்டியினுடைய விஷயத்தில் எவ்வளவோ கவனமாக இருக்க வேண்டும் என்பதும், யாரும் ஏமாறக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது என்ற விஷயங்களும் அங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியினை விளங்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து எது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவையோ அவைகளை அமல் செய்து நிச்சயிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்துள்வானாக. எதுவெல்லாம் அவனால் ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறதோ, அவனால் தடுக்கப்பட்டதாக இருக்கிறதோ, அதை விட்டு முழுமையான முறையிலே நாம் தவிர்த்து வாழ்வதற்குரிய தௌஃபீக்கை தந்து அவனுடைய திருப்பொருத்தத்தை நமக்கு நசீபாக்குவானாக. அவனுடைய கோபப்பார்வையிட்டு நம்மை பாதுகாப்பானாக. திருப்பொருத்தத்தை நமக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.